சென்னை ரசிகர்கள் உட்பட கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த முக்கியமான மேட்ச் இன்னைக்கு நடக்கவிருக்கு. நடப்பு ஐபிஎல் தொடர்ல முதல் முறையா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் நேருக்கு நேர் மோதவிருக்காங்க. இரண்டு அணிகளோட தற்போதைய நிலவரத்தை பார்க்கும்போது நடப்பு ஐபிஎல் தொடர்ல சிஎஸ்கே இதுவரை 3 ஆட்டங்கள்ல விளையாடி இருக்கு. அதுல பெங்களூரு மற்றும் குஜராத் அணிகளுடனான ஆட்டங்கள்ல வெற்றியையும் டெல்லி உடனான ஆட்டத்துல வெற்றியை தவறவிட்டும் இருக்காங்க. இதுல குஜராத்துடனான ஆட்டத்துல 63 ரன்கள் வித்தியாசத்துல சிஎஸ்கே வெற்றி பெற்றதும் டெல்லி கூட மோதின ஆட்டத்துல வெற்றி பெறலனாலும் நடப்பு தொடர்ல முதல் முறையா தோனி களமிறங்கி அதிரடியா பேட்டிங் செய்ததும் முக்கியமான நிகழ்வுகளாய் இருக்கு. தற்சமயம் புள்ளிப்பட்டியல்ல சிஎஸ்கே 3வது இடத்துல இருக்காங்க. அதே போல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் இதுவரை 3 ஆட்டங்களை சந்திச்சிருக்காங்க. ஆனா மும்பையை எதிர்கொண்ட ஆட்டத்துல மட்டுமே வெற்றி பெற்றிருக்கு. கொல்கத்தா மற்றும் குஜராத்னு 2 அணிகளுக்கு எதிரான போட்டிகளையும் எஸ்ஆர்எச் அணி தோல்வியையே சந்திச்சிருக்கு. இதுல வெற்றி பெற்ற மும்பையுடனான ஆட்டத்துல 277 ரன்களை விளாசி ஐபிஎல் வரலாற்றில் அதிக ரன்களை சேர்த்த அணி என்ற பெருமையை எஸ்ஆர்எச் பெற்றிருப்பது முக்கிய ரெக்கார்டா இருக்கு. சிஎஸ்கே மற்றும் எஸ்ஆர்எச் அணிகளோட பழைய ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது ரிசல்ட் சிஎஸ்கேக்கு சாதகமானதாகத்தான் இருக்கு. இதுவரையிலான ஐபிஎல் தொடரோட ஆட்டங்கள்ல 2 அணிகளும் 19 முறை மோதி இருக்கிற நிலையில 14 முறையும் சென்னை அணியே வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் சிஎஸ்கே அணியோட முக்கிய வீரரான முஸ்தபிசுர் ரஹ்மான் இன்றைய ஆட்டத்துல இருக்க மாட்டார்னு வெளியாகி இருக்கிற தகவல் சென்னை அணிக்கு பின்னடைவா பார்க்கப்படுது. T20 உலகக்கோப்பை போட்டிக்கான விசா தொடர்பா கைரேகை வைக்கும் வேலை விஷயமா சொந்த நாடான வங்கதேசத்திற்கு அவர் சென்றிருப்பதா கூறப்படுது. சிஎஸ்கேவின் முந்தைய ஆட்டங்கள்ல 7 விக்கெட்டுகளை வீழ்த்தி அணியோட 2 வெற்றிகளையும் முக்கிய பங்காற்றின முஸ்தபிசுர் ரஹ்மான் முக்கிய ஆட்டமான ஹைதராபாத்துடனான இன்றைய ஆட்டத்துல மிஸ் ஆவது களத்துல சிஎஸ்கே அணியோட பலத்தை கொஞ்சம் குறைக்க வாய்ப்பிருக்கு. முஸ்தபிசுர் ரஹ்மானுக்கு பதிலா சர்துல் தாக்கூர் அல்லது ராஜவர்தன் ஹங்கர்கரே சிஎஸ்கேல சேர்க்கப்படலாம்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் முஸ்தபிசுர் ரஹ்மான் வர்ற ஞாயிறு அல்லது திங்கட்கிழமை விசா பணிகள் முடிந்து மீண்டும் அணிக்கு திரும்பலாம்னு, ஒருவேளை அது திங்களாயிருக்கிற பட்சத்துல கொல்கத்தாவுடனான அன்றைய ஆட்டத்தையும் அவர் தவறவிட வாய்ப்புள்ளதா சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.